திருத்துறைப்பூண்டி டெல்டா ரோட்டரி சங்கத்தின் 2024-2025 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா மிக சிறப்பான முறையில் திருத்துறைப்பூண்டி விஜிலா மஹாலில் நடைபெற்றது. 2023-2024 ஆண்டிற்காக தலைவராக பொறுப்பு வகித்த மாணிக்க வாசவம் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து 2023-24 ஆண்டிற்கான செயலாளர் அகிலன் அவர்கள் சென்ற ஆண்டு செய்த சேவைகளை பட்டியலிட்டு கூறினார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மாவட்டம் 29-81 முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாலாஜி பாபு அவர்கள் கலந்து கொண்டு புதிய தலைவர் பாலமுருகன் அவர்களை பணியில் அமர்த்தி சிறப்புரை வழங்கினார். அதேபோல் செயலாளராக அழகரசன் அவர்களும் பொருளாளராக செல்வகணபதி அவர்களும் பணியேற்றுக் கொண்டனர். திருத்துறைப்பூண்டி டெல்டா ரோட்டரி சங்கத்தில் புதிய உறுப்பினர்களை இணைத்து வைத்து மண்டலம் 4 உதவி ஆளுநர் ரஜினி சின்ஹா அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்நிகழ்வில் திருத்துறைப்பூண்டி டெல்டா ரோட்டரி சங்கம் சார்பில் சேவை திட்டங்களாக திருத்துறைப்பூண்டி வித்வான் மாணிக்கால் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிக்கு கரும்பலகை மற்றும் மரணம் பூசுவதற்கும் ரூபாய் 25,000 காசோலை வழங்கப்பட்டது. கல்வி உதவி தொகையாக 3 மாணவிகளுக்கு தலா 5,000 வழங்கப்பட்டது. அதேபோல் நகரில் பிரவி மருந்தீஸ்வரர் கோவில் எதிர்புறம் தினந்தோறும் பொதுமக்களுக்கு சேவையாக மூலிகை கஞ்சி வழங்கிக் கொண்டிருக்கும் வெங்கடேஷ் மற்றும் அவரது குழுவை பாராட்டி ஒரு நாள் மூலிகை கஞ்சி வழங்குவதற்கான தொகையை ரூபாய் 1,500 வழங்கப்பட்டது. அதேபோன்று நமது நகரில் ஏம காரியங்களை பொறுப்புடன் செய்து கொண்டிருக்கும் அண்ணாநகர் மாணிக்கம் அவர்களை மேடையில் கௌரவப்படுத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் ஸ்ரீ ராஜகோபால் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிக்கு பள்ளி மாணவ மாணவிகள் உணவு அருந்துவதற்காக 75 சில்வர் தட்டு மற்றும் டம்ளர் வழங்கப்பட்டது. திருத்துறைப்பூண்டி வானகார தெருவில் சென்ற வாரம் முற்றிலும் தீயினால் சேதமடைந்த குடிசை வீட்டிற்கு ரூபாய் 10,000 நிவாரணம் வழங்கப்பட்டது. திருத்துறைப்பூண்டி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்கள் அமர்ந்து யோகா செய்யும் வகையில் பெரிய தார்பாய் ஒன்று வழங்கப்பட்டது. இதேபோன்று கீரக்கல்லூர் நக்கிரனார் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் 5 நபர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது. திருத்துறைப்பூண்டி VIA கேட்டரிங் கல்லூரி மாணவர்களுக்கு 2 நபருக்கு சீருடை வழங்கப்பட்டது. நிகழ்வுகள் அனைத்தையும் திருத்துறைப்பூண்டி டெல்டா ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் மிகுந்த ஒத்துழைப்போடு சிறப்பாக செய்திருந்தனர். பணியேற்பு விழா நிகழ்விற்கு வர்த்தக சங்க நிர்வாகிகள் மற்றும் லயன்ஸ், நூற்றாண்டு லயன்ஸ், இன்னர்வீல், திருவாரூர், மருதூர், வேதாரண்யம் ரோட்டரி சங்கங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், நகர பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள், பத்திரிகை நிருபர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக செயலாளர் அழகரசன் அனைவருக்கும் நன்றி கூறினார். அருகாமையில் உள்ள வேதாரண்யம் ரோட்டரி சங்கம், மருதூர் ரோட்டரி செயல்படுவாங்க. தலைவர் மாணவர்கள் உறுதுணையாக செயலாளர் அழகரசன், பொருளாளர் செல்வகணபதி ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். உதவி ஆளுநர் அறிமுகம் பெயர் ரஜினி சின்ஹா. இவர் 1975 ஆண்டு 12/1975 ஆண்டு பிறந்தார். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணியேற்பு விழாவிற்கு முன்னாள் தலைவர் மாணிக்க வாசகன் அவர்களே, செயலாளர் அகிலன் அவர்களே, பொருளாளர் விஜயராஜ் அவர்களே, சென்றாண்டு சிறப்பாக பணியாற்றிய அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்றாண்டு அவங்க நல்லா சிறப்பாக செஞ்சதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நன்றி நன்றி. இந்த ஆண்டு சிறப்பாக செயலாற்ற இருக்கின்ற எனது அருமை நண்பர் பாலமுருகன் தலைவர் அவர்களே, செயலாளர் அழகரசன் அவர்களே, பொருளாளர் செல்வகணபதி அவர்களே, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சங்கத்தில் 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த சங்கம் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதேபோல் இங்கே இன்னொரு சங்கம் திருத்துறைப்பூண்டி சங்கம், அதிலிருந்து வருகை தந்திருக்கின்ற முன்னாள் ஜேசிகள், உறுப்பினர்கள் மற்றும் டெல்டா சங்கத்துடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும்
ஆகிய சங்கங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு நம்முடைய முன்னாள் ஆளுநர், என்னுடைய மாவட்ட ஆளுநர், நான் தலைவராக இருக்கும்போது அவங்க மாவட்ட ஆளுநர் எல்லாரும் பாலாஜி சொன்னாங்க, நீங்கள் பாலாஜி பாபு சார் கொண்டு வரணும், கூட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இறக்கட்டும் முயற்சி. ஏன்னு சொன்னால் நான் தலைவராக இருக்கும்போது என்னை செதுக்கி என்ன இந்த அளவுக்கு ஒரு உடறினா உருவாக்கிய ஒரு மாவட்ட ஆளுநர் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கொரோனா காலகட்டத்தில் அவங்க அவங்க வீரை பற்றி கூட கவலைப்படலை. மெடிக்கல் காலேஜுக்கு வருவாங்க, திடீர்னு சார் எங்கே உடனே வாங்க மெடிக்கல் காலேஜ் அவ்வளோ எல்லாத்துக்கும் என்ன உதவி இல்லாத கொரோனா காலத்தில் அவங்களால என்ன முடியுமோ அவ்வளோதான் செஞ்சாங்க. உண்மையிலே பெருமைப்பாக இருக்கும் அவங்களுடைய செயல்பாடு கொரோனா காலத்தில். அதே போல் குறுங்காடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கையில் எடுத்து இன்ன வரைக்கும் அதனால் யாருமே அதை பின் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க மாவட்ட ஆளுநராக இருந்து அதை வழிநடத்துனாங்க. எங்கள் சங்கத்தின் மூலியமாகவும் ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் அதை இன்னைக்கு வளர்த்து எடுத்துருக்கிறோம். உண்மையிலே அது குழந்தை போல நீங்கள் பார்க்கும்போது சார் முகம் தான் தெரியும். அந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது சார் முகம் தான் தெரியுது. அந்த அளவுக்கு எங்களை வழிநடத்திய அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு உறவினர் தான் சொல்லணும். அவர் எனக்கு ஒரு தலைவர் அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஒரு மதக்காரங்களே இருப்பார், பார்க்குறது யாரும் கூட இருப்பார். ஆனால் நல்ல மனசு, நல்ல மனிதர். உண்மையிலே அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு ரொம்ப பிடிக்கும். அவரையும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அடுத்த ஆண்டு அவருடைய வேலைப்பாடு அவர் பேசுகிற ஏன்னா